இவங்களுக்கு இந்த மாதம் ராஜயோகம் உண்டு. திடீர்னு விபரீத ராஜயோகம் மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கடன் உடனடியாக லோன் கிடைக்கும். காதல் கை கூடும். வீடு வாங்கலாம். மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உண்டு. நிகழ்வுகள்லாம் நடக்கும். சினிமா சான்ஸ் தேடுறவங்க, டிவியில் தேடுறவங்க, அதில் ஏற்கனவே இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் பெறுவது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். ஆனால் கடன் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஓம் நமச்சிவாய. 2026 செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், மிருகசீரிசத்தில் 1, 2 பாதம். இந்த 3 நட்சத்திரம் உள்ளடிக்கிறது தான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசி இந்த இடம். இந்த ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்னா, செப்டம்பர் மாதம் இந்த ரிஷபராசியினுடைய ராசியாதிபதி, இதோடைய அதிபதி, ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். மூல திரிகோண வீடு. இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது மூல திரிகோண வீட்டில் இருக்கார். ஸோ இதில் இவங்களுக்கு என்னென்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னு கேட்டால் ராசியாதிபதி 6ல் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால புதிய நம்பிக்கை கிடைக்கும். இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கும். புதிய உறவு கிடைக்கும். உறவு மூலியமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். உறவுகள் மூலியமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய நட்பு வரும். இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய நட்பு கிடைக்கும். அந்த நட்பின் மூலமாக நன்மையும் கிடைக்கும். புதிய சந்திப்புகள் ஒரு நல்ல விதமாக புதிய சந்திப்புகள் புதிய சந்திப்புகள் நடக்கும். இந்த புதிய சந்திப்புனால இவங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியில் இருக்கிறார். இதனால் என்ன ஆகும்? சூரியனும் 4ஆம் அதிபதி சூரியனும் ஆட்சி பெறுகிறார். 6ஆம் அதிபதி சுக்கிரனும் ஆட்சி பெறுவதால் இவங்களுக்கு வீடு வாங்கலாம். அல்லது ஏதாவது சொத்துகள், தோட்டம், விவசாயத்துக்கு தேவையான தோட்டம், காலி மனை, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. காலி மனை வாங்கிறது, மற்றபடி வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு சிறந்த காலம். என்னன்னா, 4ஆம் அதிபதியும் இங்கே கூடிய 6ஆம் அதிபதியும் இந்த ராசியாதிபதியும் ஆட்சியில் இருக்கனால இந்த மாதம் இவங்களுக்கு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசாக வீடு வாங்கணும்னா, ஏதாவது சொத்து வாங்கணும்னா இதெல்லாம் இந்த காலத்திற்கு இவங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, இவங்க எங்கேயாவது கடன் கேட்டாங்கன்னா கடன் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடன் கேட்டால் கடன் உடனடியாக சேங்ஷன் ஆகி கடன் உடனடியாக லோன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு முதல்ல கடன் நிறையா ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்குகிற கடனை ஜாக்கிரதையாக கவனக்குறைவு இல்லாமல் வாங்கணும். அதுதான் மெயின். 2வது, ராசியாதிபதி உங்களுக்கு இங்கே நம்ம ஆட்சியில் இருக்கனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு கடன் வாங்கலாம். ஆனால் பார்த்து கவனமாக உங்கள் சூழ்நிலை, உங்களுடைய வருமானம் இதற்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவியுடைய உறவு சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி அதான் சொன்னேன் முதல்ல, உங்களுடைய உறவுனால் உங்களுக்கு வரக்கூடிய புது உறவுகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு எது சொல்கிறேன்னா, அதே மாதிரி உங்களுடைய இங்கே சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறது மெயின் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுலேயும் சுக்கிரன் பலமாக இருந்தார்னு வைங்க. அவங்கவுங்களுக்கு இது நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் பலமாக இருந்து கோச்சாரப்படியும் சுக்கிரன் இங்கே பலமாக இருக்கார். அப்படி இருந்தால் என்னென்னா, சுக்கிரனுடைய காரகத்துவம் 100% உங்களுக்கு நடக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் 100% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ? உங்கள் சுய ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால், ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, அல்லது நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ, நல்ல கிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு நல்ல காரகத்துவம். சுக்கிரனோட காரகத்துவம் என்ன? கலை நயம், அழகு, இதெல்லாம். இது எது அமையும்னா, ஆண்கள் காதல் வயப்போ இளைஞர்களுக்கு காதல் ஈஸியாக கைகூடும் இந்த மாதம். இளைஞர்களுக்கு தாங்கள் காதலித்த பெண்ணையோ அல்லது ஆணையோ
இது சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதத்தில் நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுத்தால் நடக்கும். திருமணம், அழகான மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள், பெண்களுக்கு அழகான கணவன் அமையக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் சுக்கிரனுடைய இது. அதாவது ஆண்களுக்கு பெண்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஈஸியாக இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஈஸியாக கைகூடும், காதல் கைகூடும். ரெண்டாவது, கலை சம்பந்தப்பட்டது, சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க, டிவியில் சீரியல், சின்ன திரை சம்மந்தப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு தேடினா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி அதில் முதல்லையே இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியவங்க, சின்ன திரையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான காலகட்டம் இது. அதே மாதிரி இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்கள் வந்து சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டுன்னு சொன்னேன். கட்டக்கூடிய வீடு நல்ல அழகாக கட்டக்கூடிய அமைப்பும் உண்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால அப்படி வீடு கட்டாதவங்க வீடு மாறக்கூடிய யோகம் கூட உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு விற்காத சொத்து, உங்களுக்கு ஏதாவது விற்காத சொத்து, வீடு, மனை இதெல்லாம் இருந்தால், விற்காத இது வரைக்கும் விற்காமல் நம்ம ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, விற்கல, இல்லை ஏதாவது இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஈஸியாக இந்த மாதம் சேல் ஆகும். நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேல் ஆகும். அதே மாதிரி இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம சொல்லணும்னு என்னென்னா, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார், ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கார். 1 2 3 4 5 6ல் ஆட்சி பெற்றிருக்கார். இதில் ஒரே ஒரு மைனஸ் நம்ம என்ன சொல்லணும்னா, சுக்கிரன் இந்த இடம் 6ஆம் இடம் என்ன, 6ஆம் இடம் ருணஸ்தானம். மற்றபடி இந்த 6ஆவது இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வயதானவர்கள், இந்த ராசியில் இருக்க வயதானவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க கீழே வலிக்கு பாத்ரூமுக்கு போனால் ஜாக்கிரதையாக போகணும், வலிக்கு விடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுமாரி பிபி சுகர் இருக்கவங்கள கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கணும், ஏஜ் ஆனவங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது, மற்றபடி பெரிய நெகட்டிவ் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்குவாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். நிறைய ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வேணுங்கிறது நிறையா. அதனால் நீங்கள் பெண்கள் மூலியமான ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு நிறையா வந்து சேரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரவுக்கு செலவுக்கு சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி அதிகமான பொருள் கடனுக்கும் இதுவும் வாங்கி சேர்த்திடக்கூடாது. அது ஏன்னா 7ஆம் அதிபதி, உங்கள் ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? இப்போ இருக்கிறது 2வது வீட்டில் இருப்பார். ஆனால் 18ஆம் தேதியிலேருந்து நீச்சமாகிறார். 2வது வீட்டில் செவ்வாய் இருப்பார். ஆனால் 18ஆம் தேதிக்கு மேலே இவர் இங்கே வந்துடுவார். இது செவ்வாய்க்கு எந்த வீடு? கடகம், நீச்ச வீடு. அப்போது செப்டம்பர் 18க்கு மேலே செவ்வாய் வந்து 2ஆம் வீடு, ராசிக்கு 2ஆம் வீடு, குடும்பஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வரார். இந்த இடம் செவ்வாய்க்கு நீச்சம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஆடம்பர செலவு செப்டம்பர் 18க்கு மேலே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதன் மூலியமாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் தகராறு, சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கணவன் மனைவியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகள் வரும் இதனால். ஆனாலும் சுக்கிரனின் பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பயப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி தாய் மேலே, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே அவங்களுடைய தாயார் மேலே பாசம் அதிகரிக்கும். 4ல் சூரியன் இருக்கனால அவங்க தாயார் மேலே பாசம், தாயாரும் மகன் அல்லது மகள் மேலே பாசம் காட்டக்கூடிய ரொம்ப பாசமும், அதே மாதிரி ஆதரவு தாயார் மூலியமாக உங்களுக்கு ஒரு அவங்க பேரில் உள்ள சொத்தோ இல்லை நிலப்புலன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி 4ல் சூரியன் ஆட்சி பெற்று கேதுவோட இணைகிறார். சூரியன் ஆட்சி பெற்று கேதுவோட இணைவார் இந்த மாதம். அப்போ இடைமோது என்னென்னா, உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கேது இருக்கனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே மாதிரி வாகன யோகம் உண்டு. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாகன யோகம் உண்டு, வருமானம் வரும். செலவுக்கு உங்களுக்கு என்ன செலவு வருதோ அதுக்கேற்ப வருமானம் வரும், சம்பள உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு, வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன் இதெல்லாம் வரும். வராத பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், இது வரைக்கும் யாருக்கா கடன் கொடுத்துருந்தோ இல்லை உங்களுக்கு வர வேண்டியது இழுத்தடிச்சிட்டு இருந்தாலும் அந்த பணமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி 2க்குரிய புதன், இது வந்து புதனோட வீடு. இந்த 2க்குரிய புதன் வந்து எங்கே இருக்காரு? புதன் இங்கே வந்துட்டார். ஆட்சி வீடும் இதுதான், உச்ச வீடும் இதுதான். ஸோ இந்த மாதிரி வரும்போது, ஆட்சி உச்சம் வரும்போது சில கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சில கடன்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கடனை மட்டும் பணம் எல்லாம் கேட்ட பக்கம் கொடுக்குறாங்களேன்னு கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ரொம்ப உங்கள் தகுதிக்கு நம்மளுடைய
நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டா போதும், பெரிய அளவில் வாங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி சிறு தூர பயணம் வரும் இந்த மாதம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. சிறு தூர ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக சிறு தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8க்குரிய குரு, அதாவது குரு வீடு இது, 8க்குரிய குரு 3ல் இருப்பதால் ராசியிலிருந்து குரு இங்கு குருவோட சொந்த வீடு இது. இந்த குரு வந்து 3ல் இருப்பதால் இவங்களுக்கு இந்த மாதம் ராஜயோகம் உண்டு. திடீர்னு விபரீத ராஜயோகம் மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு. அதனால் நீங்கள் அதிர்ஷ்டமுரிய வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் சில உள்ள சில விஷயங்களை செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு லக் கிடைக்கலாம், ஏதாவது போட்டியில் ஜெயிக்கலாம், ஏதாவது போட்டிகள் இருந்தால் அதில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு நீங்கள் தொலாவுனீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தொழில் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும், ஹோட்டல் தொழில் நல்லாயிருக்கும், உணவு சார்ந்த துறை அதுவும் நல்லாயிருக்கும், டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல மாதம் தான். அதே மாதிரி கிருத்திகை 2, 3 கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்கள் இவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த கிருத்திகை நட்சத்திர காலங்களுக்கு ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் கூடி வரும். திருமணம் இல்லாதவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் அமையும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திர காலங்கள் 4 பாதங்களும் உள்ளவங்க, ரோகிணி நட்சத்திரக்காரங்க மேக்சிமம் தனிமையில் தான் இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்கள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், அவங்க தனிமையை தான் விரும்புவாங்க. 4 பேர்த்து கூட சேர்ந்து இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, தனிமையாக இருக்கணும்னு சொல்லி எப்போவுமே அப்படி தான் மேக்சிமம் ரோகிணி நட்சத்திரம் இருப்பாங்க. அந்த நிலை மாறும். இப்போ அவங்களுக்கும் 4 பேர்த்து கூட சேர்ந்து பேசணும், பழகணும் அப்படிங்கிற இது இருக்கும். அதே மாதிரி வீடு மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு வாடகை வீட்டில் இருந்தால் வீடு மாறுவாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த வீடு கட்டி போகிறவங்களும் உண்டு. அதே மாதிரி வாகன மாற்றம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி 2 வீலர்ஸோ 4 வீலர்ஸோ ஏதாவது இருந்தால் மாற்றலாங்கிற எண்ணம் வரும், மாற்றினாலும் சிறப்பு தான். அதே மாதிரி மிருகசிரீசம் 1, 2 பாதம் தான் இந்த நட்சத்திரம் வரும். இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பட் இதில் வந்து திருமணத்தில் வந்து மிருகசிரீச நட்சத்திரம் மெயினாக வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து பிரிந்து வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அது அந்த பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கவங்களுக்கு மீண்டும் வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சேர்ந்து பிரிந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வந்து 2 பேர் கொஞ்ச நாள் கோவிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரக்காரங்கள் அதை இந்த மாதம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கினவங்க மிருகசிரீச நட்சத்திரம், இது ஒரு மெயின் பாயிண்ட். இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கங்க. ரிஷபராசியில் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசியில் மிருகசிரீசம் 1, 2 பாதம் இவங்க உள்ளவங்க வந்து பாதங்கள் உள்ளவங்க டைவர்ஸ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு ரீமேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புக்குரிய அந்த மிகச்சிறிய காதல் இந்த மாதம் உருவாகும். ரீமேரேஜுக்கான அடிப்படை இந்த மாதம் உருவாகும். மொத்தத்தில் ரிஷபராசிகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீடு, அதனால் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல மூல திரிகோணத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். கலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும். சினிமா சான்ஸ் தேடுறவங்க, டிவியில் தேடுறவங்க, அதில் ஏற்கனவே இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி சூரியன் ஆட்சியில் 4ஆம் வீடு சுகஸ்தானம் தாய் ஸ்தானத்தில் இருப்பனால தாயோட அன்பு ஆதரவு உண்டு. அதன் மூலிமா தாய் மூலியமான உங்களுக்கு ஆதரவு பணவரவு எல்லாம் உண்டு. புதன் வந்து அவருடைய ஆட்சி உச்சத்தில் இருக்கனால கடன் பெறுவது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். ஆனால் கடன் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆவது வீட்டுக்கு செப்டம்பர் 18க்கு மேலே வராரு, நீச்சமான வீட்டுக்கு வராரு. அதனால் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது செப்டம்பர் 18க்குள்ளே வாங்கிக்கணும். அதுக்கு மேலே வாங்குறது கொஞ்சம் உங்களை கடனில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8க்குரிய குரு 3ல் வந்து உட்காந்துட்டார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பயப்பட வேண்டிய அமைப்பு இல்லை. சுக்கிரனுடைய பார்வை இருக்குது உங்களுக்கு. இது எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும். பணவரவு உண்டு, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லது. புதிய வீடு வாகனம் சொத்து எல்லாம் நீங்கள் கட்டணும் பிடிக்கணும்னு அமைக்கலாம்.
ரியல் எஸ்டேட்காரங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் தொழில் அமோகமாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி பெரிய பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து மிருக சிரீசக்காரங்களுக்கு ரீமேரேஜுக்கு, டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ரீமேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை, மற்ற இளைஞர்களுக்கும் காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம். ஸோ இந்த மாதம் நீங்கள் தடைகளெல்லாம் மீறி வளரணும்னா சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லைங்களா, சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார். இந்த சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் அதாவது மெயினாக மிருகசிரீச நட்சத்திரக்காரங்க செய்கிறது மிக நல்லது. 3 நட்சத்திரக்காரங்களும் சக்கரத்தாழ்வாரை போய் ஒரு நெய் தீபம் போட்டு, எந்த நாள் வேணாலும் போகலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்றைக்கு வேணாலும் போகலாம், சக்கரத்தாழ்வாருக்கு போட்டு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வணங்கி வந்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். நன்றி. ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.